ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஒரு ட்ரெயின் வீடியோ நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு வந்து டபுள் ட்ரெயின் கெப்பாசிட்டி வந்து இந்த வருஷத்துலேருந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ள டபுள் ட்ரெயின் கெப்பாசிட்டிக்கான பிளானிங் வந்து போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரொப்போசலும் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால இந்த டபுள் ட்ரெயின் கெப்பாசிட்டி வேணும்னா, இப்போ நீங்கள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரம்பூர் அண்ட் எக்மோர் அண்ட் சென்ட்ரல். இந்த சென்னை சென்ட்ரல் அண்ட் சென்னை எக்மோர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங் ட்ரெயின் ஷார்ட் ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு நின்று போகும். அதே மாதிரி நீங்கள் எக்மோர் வந்து பார்த்துக்கிட்டா அங்கேயே வந்து நம்ம மும்பையிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின், ஹவுரா போகிற ட்ரெயின்லாம் எக்மோர்லேருந்து போகும். சென்னையில் சென்ட்ரல்லேருந்து போகும். இப்போ தாம்பரமே வந்து டீகன்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து பிட் லைன்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. நிறையா வந்து லைன்ஸ் போட்டுட்ருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சதர்ன் ரயில்வேல வந்து கோயம்புத்தூர் டிவிஷன் அண்ட் எர்ணாகுளம் டிவிஷன் ஒண்ணு இருக்கு. கோயம்புத்தூர் அண்ட் எர்ணாகுளம் ஜங்ஷன் இருக்கு. அந்த சைட்லயும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்றதுக்கு வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கோச்சிங் டெர்மினல்ஸ் இன் கீ சிட்டீஸ் டு மீட் ரைசிங் பேசஞ்சர் டிமாண்ட் ரெடியூஸ் இம்ப்ரூவ் நேஷன் வைட் கனெக்டிவிட்டி. ஒண்ணுமே இல்லங்க. இப்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய கன்ஜெஷன் இப்ப பார்த்தீங்கன்னா, ஈரோடு டூ கோயம்புத்தூர் ரொம்ப கன்ஜெஷன் இருக்கும். பெரம்பூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு கன்ஜெஷன் இருக்கும். உங்களுக்கு கும்மிடிப்பூண்டியிலேருந்து பெரம்பூர், அப்புறம் அரக்கோணம் பெரம்பூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஜெஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரெயினோட மூவ்மெண்ட்ட சால்வ் பண்றதுக்கோசரம் டபுள் ட்ரெயின் கெப்பாசிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்யூமென்டிங் தி கரண்ட் டெர்மினல்ஸ் வித் அடிஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்டேபிளிங் லைன்ஸ், பிட் லைன்ஸ் அண்ட் அட்ஜஸ்டிங் ஷண்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த கரண்ட் டெர்மினல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடிஷனல் பிளாட்ஃபார்ம்ஸும், ஸ்டேபிள் லைன்ஸும், பிட் லைன்ஸும் போடுறாங்க. பிட் லைன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாஷ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுக்கான லைன்ஸு. அப்புறம் நியூ டெர்மினல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்காரு, இன்ஃபர்மேஷன் போட்காஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஐடி டெக்னாலஜி அங்கிற ஒரு ஒரு மீடியம் ஒரு இது இருக்குங்க. ஆ ஒரு சேனல் மூலியமா வந்து சொல்லியிருக்காரு. இல்லன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் மூலியமா சொல்லியிருக்காரு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, "In the view of rapid sustained growth in demand for travel, the capacity of major cities to visit new trains to double from current level in 5 years." ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள கரண்ட் லைன் சிங்கிள் லைன்லாம் வந்து டபுள் லைன் பண்ண போறோம். எஸ்பெஷலி என்ன வந்து கோச்சிங் அதிகமான டிராஃபிக் இருக்கக்கூடிய இடத்துல. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த ஒர்க்ஸ் ஃபார் டபுளிங் தி ஒரிஜினல் கெப்பாசிட்டி பை ஆ 2030 டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 2030 உங்களுக்கு டெட்லைன். அதுக்குள்ள வந்து இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அடிஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்டேபிள் ஃபிட் லைன்ஸ்லாம் போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டில வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சென்ட்ரல், சென்னை எக்மோர் அண்ட் தான் வந்து ஒரு 12,40,000 பேர்த்த வந்து டெய்லி வந்து கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. சென்னை சென்ட்ரல், எக்மோர், தாம்பரம் அண்ட் ஸ்டேஷன்ஸ் இன் சபர்பன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீடெவலப் பண்றாங்க சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏர்போர்ட் லைக் செப்பரேஷன் இருக்கு, 2 டெர்மினல் பில்டிங்ஸ் இருக்கு, அப்புறம் 44 லிஃப்ட்ஸ் அண்ட் 31 எஸ்கலேட்டர். இதுக்கான நியூஸ் நான் வந்து போட்டிருந்தேன். அதுமாதிரி தாம்பரம் ஸ்டேஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டரும், மாடர்னைஸ் புக்கிங் சென்டரும் அண்ட் என்கோர்ஸ்லையும், அப்புறம் எக்ஸ்பெண்ட் பேக் அண்ட் ட்ராப் அவுட் ஜோன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ பெரம்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டெர்மினல் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, டீகன்ஜஸ்டிங் எக்ஸிஸ்டிங் சென்னை டெர்மினல்ஸ்ல வந்து பெரம்பூர்ல வந்து ஒரு நியூ டெர்மினல் வந்து போடுற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிபிஆர் சப்மிட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ 23 ஏப்ரல் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 342 கோடி. ப்ரொவிஷன் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து 7 அண்ட் மல்டி ட்ராக்கிங் மல்டி லைனு. சென்னை பீச்லேருந்து எக்மோர் 4த் லைன் போட்டிருக்காங்க. அது வந்து 4.30. அந்த எம்ஆர்டிஎஸ் வேளச்சேரி அண்ட் 10,000 அதுவும் வந்து நியரிங் ஆயிட்டு இருக்கு. நியூரிங் சாங்ஷன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத்திப்பட்டு டு கும்மிடிப்பூண்டி 3rd லைன், 4th லைன் அதுவும் வந்து சாங்ஷன்ல இருக்கு. அப்புறம் தாம்பரம் டு செங்கல்பட்டு 4th லைன் அதுவும் வந்து ரீசெண்ட் நான் கவர் பண்ணியிருந்தேன். அம்பத்தூர் டு வில்லிவாக்கம் 5th அண்ட் 6th ட்வின் சிங்கிள் லைன் சொல்லி அது ஒண்ணு போட போறாங்க. டிபிஎஸ் கிளியர். இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் கிளியர் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இருகூர் டு போதனூர் டபுளிங். அவுட்டர்ல போகக்கூடிய கோயம்புத்தூர் ஜங்ஷன் விட்டுட்டு போகக்கூடிய இருகூர் டு போதனூர் டபுளிங்கு. கும்மிடிப்பூண்டி அண்ட் குடூர் 3rd லைன், 4th லைன். அரக்கோணம் ரேணிகுண்டா 3rd லைன், 4th லைன். அரக்கோணம் செங்கல்பட்டு டபுளிங்கு. கூடுவாஞ்சேரி, ஸ்ரீபெரும்புதூர், துர்காட்டுக்கோட்டை நியூ லைன் ஃபேஸ் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து கொண்டு வர போறாங்க இன் கம்மிங் ஃபியூச்சர்ஸ்ல. அண்ட் கோயம்புத்தூர் சிட்டி வந்து ஒரு மேஜர் என்ன சொல்றது, காட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. மேஜர் ரயில் ஹப். இது வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் வருது. ரொம்ப டிராஃபிக் ஆகக்கூடிய இந்த ஏரியாவும் தான் இருக்கு.
போதனூர் ஜங்ஷன் வந்து செகண்ட் டெர்மினலா வந்து ரீகிரியேட் பண்ண போறாங்க. இந்த ஸ்டேஷன் வந்து அம்ருத் பாரத் ஸ்கீம்ஸ்லயும் வந்து வந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அமெனிட்டீஸ் எல்லாமே. அடுத்தது கோயம்புத்தூர் நார்த் அம்ருத் பாரத் ஸ்டேஷன். ஸோ கோயம்புத்தூர் நார்த்துங்கிறது எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடு எடுத்தா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் போகக்கூடிய விஷயம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியூ என்ட்ரி, எக்ஸிட் பாயிண்ட்ஸ் அந்த இருகூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் மேலேயே ஏற முடியாது. ரொம்ப சின்னதா இருக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே. அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். அப்புறமேட்டு ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன், கோயம்புத்தூர்னா தென் போதூர் 3மே வந்து உங்களுக்கு இது பண்ண போறாங்க. ஆ பிபிபி மோடுன்னு சொல்லி நான் அந்த ஒரு ஸ்கீம் மூலியமா வந்து ரீடெவலப் பண்ணியிருக்காங்க. 692.65 crore டிபிஆர்எஸ் அட்மிட்டட். அதுவும் வந்து ரீடெவலப் பண்ண போறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எர்ணாகுளம். கொச்சின் எர்ணாகுளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான ஜங்ஷன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளம்ல வந்து என்னென்ன கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா, வெஸ்ட் டெர்மினல் பில்டிங்கு, மல்டி லெவல் கார் பார்க்கிங்கு, 12 மீட்டர் லெவல் எஃப்ஓபி, பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் ரீடெவலப்மெண்ட் எர்ணாகுளம் ஜங்ஷன், திருப்பனந்தபுரம் ஆ எக்ஸ்டென்ஷன்ஸும் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. அதேமாரி எர்ணாகுளம்லயும் இன்னொரு டெர்மினல் வர மாரி தான் நான் பார்த்துட்டுருக்கேன். அதுவும் வந்து நீங்க ஆ கம்மிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னொரு டெர்மினல் வந்து கொச்சி சைட்லயும் வந்து பண்ண போறாங்கங்கிறது ஒரு நியூஸ் வருது. அஃபிஷியலா வரல. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ தான் வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதாங்க இன்னைக்கான ஒரு வீடியோ. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.